ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோட்டோ ப்ரஷ் டூலை யூஸ் பண்ணி ஒரு வீடியோவோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோவோட பேக்ரவுண்டில் ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டுக்கு எஃபெக்ட் கொடுக்கறதும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நியூ காம்போசிஷனை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதில் நான் வித் ஹைட்டு சைஸ் பார்த்திங்கன்னா 1920 வீடியோ சைஸ் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நேம் ரோட்டோன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன், உங்கள் இஷ்டம் தான். அது ரெசல்யூஷன் ஃபுல் ரெசல்யூஷன். அதுக்கப்புறமா டியூரேஷன் நம்ம வீடியோவுக்கு எவ்வளோ டியூரேஷன் தேவையோ அந்த டியூரேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ நேரம் வைக்கிறேன் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் வைக்கிறேன். 0.5 போட்டேன், 5 மினிட்ஸ் வைக்கிறேன். வச்சுட்டு ஓகே கொடுத்தோடனே எனக்கு ஒரு நியூ காம்ப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ப்ராஜெக்டில் நம்மளோட யூஸ் பண்ணக்கூடிய வீடியோவை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். வீடியோவை டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன் அந்த ப்ராஜெக்ட்ஸில். அதை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போது வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். அதை நான் ரெண்டர் கியூவுக்கு மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணிவிட்டு இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அனிமல் அது ப்ளே ஆக போகுது. ப்ளே ஆகுது. ஆனால் பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா ஃபுல் இமேஜோட ப்ளே ஆகுது. இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டை இதில் நம்ம ஆட் பண்ணுறோன்னு வைங்களேன். இப்போ பேக்ரவுண்டில் நமக்கு இந்த அனிமலுக்கு பேக்ரவுண்டில் ஒரு டெக்ஸ்ட்டு வேணும் அப்படின்னா இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட்டை நான் இங்கே ஆட் பண்ணுறேன். இப்போது என்னோடய சேனல் நேமு ஸ்வான் பிக்சல் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். சென்டரில் வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் அந்த அனிமலோட பேக்ரவுண்டில் உங்களால் கொண்டு போக முடியாது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது இதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த டெக்ஸ்ட்டை நம்ம பேக்ரவுண்டில் ப்ளே பண்ண போகிறோம். புரியுதில்ல உங்களுக்கு? இப்போ எப்படி இந்த டெக்ஸ்ட்டை இந்த அனிமலை நம்ம கட் பண்ணுறது அப்படின்னா அந்த அனிமல் வீடியோவை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தனியாக ஓப்பன் ஆகும். இப்போ போயிட்டு மேலே இருக்க ரோட்டோ ப்ரஷ் டூல் அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ரோட்டோ ப்ரஷ் டூலை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த அனிமலை கட் பண்ண போகிறோம். இப்போது இந்த ரோட்டோ ப்ரஷ் டூல் பார்த்திங்கனாக்கா அது சின்னதாக்கலாம் பெருசாக்கலாம். எப்படின்னா கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ஸ்பேஸ் பார் மவுஸை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா சின்னது பெருசாகும். இப்போ நம்ம அந்த அனிமல் மேலே வச்சு நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். க்ரீன் கலரில் செலக்ட் பண்ணுறதெல்லாம் ப்ளஸ் ஆட் ஆகும். இப்போ நமக்கு ஏதாச்சும் எக்ஸஸாக ஏதாச்சும் தேவையில்லை அப்படின்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி வெளியில் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு ஃபுல்லாக ஒரே செலெக்ஷன்லேயே ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள், எல்லா இடமும் நல்லா செலக்ட் ஆகிடுச்சு. இந்த எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஹேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு இன்னொரு டூல் இருக்குது அந்த எட்ஜஸ்லாம் சரி பண்ணுறதுக்கு. அது என்னென்னா ரோட்டோ ப்ரஷ் டூல்லையே இப்போ ரோட்டோ எட்ஜ் டூல்னு ஒன்று இருக்குது. ரிஃபைன் எட்ஜ் டூல்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணி அதை சரி பண்ணலாம். இதுக்கு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒரு டுட்டோரியலாக போடுறேன். இப்போதைக்கு நான் செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கிட்டேன். இப்போது ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக இந்த கட் பண்ணது கரெக்டாக வரணும் அப்படின்னா இந்த ஃப்ரீஸ் பண்ணணும். நம்ம ஃப்ரீசிங் பண்ண உடனே இப்போ கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும். இந்த ஃப்ரீசிங் ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் டைம் எடுக்கும். டைம் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு வீடியோ ஃபுல்லாக கரெக்டாக அந்த அனிமல் எப்படிலாம் மூவ் ஆகுதோ அது எல்லாமே கரெக்டாக நமக்கு கட் ஆகி வீடியோ அந்த அனிமல் மட்டும் கிடைக்கும். பின்னாடி இருக்க பேக்ரவுண்டு ரிமூவ் ஆகிடும். இப்போது அந்த ஃப்ரீசிங்கை ரன் ஆகி முடிச்சிச்சு. இப்போ கரெக்டாக ரெண்டர் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணி ரெண்டர் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இமேஜஸ் இந்த அனிமல் எந்த பக்கம்லாம் திரும்புதோ அந்த பக்கம்லாம் கரெக்டாக அந்த செலெக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்குறோம். ஓகே, இப்போது ஃபுல்லாக கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு அப்படின்னா
இப்போது இந்த நம்மளோட காம்போசிஷனுக்கு போனீங்க அப்படின்னா இப்போ வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி நமக்கு வந்து வெறும் அனிமல் மட்டும் நமக்கு வந்து அவுட்புட் வந்து வரும். இப்போ அவுட்புட்டில் வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட்டை வந்து கரெக்டாக பேக்ரவுண்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கம்போசிஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வான் பிக்சல் டெக்ஸ்ட்டை வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த ஸ்வான் பிக்சல் ஸ்டுடியோ டெக்ஸ்ட்டை வந்து லேயரில் வந்து கீழே வந்து கொண்டு வந்துக்கலாம். கீழே கொண்டு வந்தீங்கன்னா இதுக்கு வந்து பேக்ரவுண்டில் போய்டும் அந்த அனிமலுக்கு. இப்போது பேக்ரவுண்டில் எதுவுமே இல்லாததுனால இப்போ வந்து டெக்ஸ்ட்டு வந்து ஈஸியாக நம்மளால் வந்து பேக்ரவுண்டில் வச்சு ப்ளே பண்ண முடியும். இப்போது இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் சும்மா வந்து ஒரு எஃபெக்ட் மாதிரி ஒன்று கொடுத்துக்கிறேன். நம்ம எஃபெக்ட் வந்து இந்த அனிமேஷன் ப்ரீசெட்ஸில் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ்லேயும் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து சும்மா பொசிஷன்லேயே கூட ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்குறேன். பொசிஷனில் வந்து மூவ் ஆகிற மாதிரி பண்ணுறேன். இப்போ பொசிஷனில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடம் தேவையோ அந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. மூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கீழே இருந்து மேலே அப்படியே மூவ் ஆகி போகிற மாதிரி செட் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் பொசிஷன் வந்து வச்சுக்கிறேன். பொசிஷனை வந்து நீங்கள் 0லேருந்து வச்சுக்கலாம். 0 வச்சுட்டு நான் வந்து பொசிஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மறுபடியும் நான் வந்து ஒரு 6 செகண்ட்ஸ் வர மாதிரி வச்சுட்டு இப்போ பொசிஷன் பார்த்தீங்கன்னா மேலே கொண்டு போய்க்கிறேன். ஷிஃப்ட்டை பிடிச்சிங்கன்னா நேராக போகும். இப்போ வச்சுட்டு இப்போ வந்து நான் வந்து ஸ்பேஸ் பார் அழுத்தி ப்ளே பண்ணி பார்க்குறேன். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இது நார்மலாக நம்ம எஃபெக்டில் பண்ணலை, நார்மலாக பொசிஷன்லேயே இந்த மாதிரி ஒரு எஃபெக்டை வந்து நம்மளால் பண்ண முடியும். இப்போது இன்னும் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து வேறு பேக்ரவுண்டும் நம்ம செட் பண்ணலாம். இப்போது இந்த இதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பேக்ரவுண்டை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ஒரு பேக்ரவுண்ட் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஏஐ ஃபைலாக. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துறேன். இப்போது இவனை வந்து நான் 2 கியூப் கொண்டு வந்துட்டு பேக்கில் வச்ச உடனே இது வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து வந்துடுச்சு. இப்போது நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ நார்மலாக இருந்த பேக்ரவுண்டுக்கு பதிலாக இப்போ புது பேக்ரவுண்டு வச்சு நம்ம வந்து ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து ப்ளே ஆகும். இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நீங்கள் எந்த இமேஜாக இருந்தாலும் இதோட பேக்ரவுண்டை நான் சொல்லி கொடுத்த ஆப்ஷன்ஸ் அப்படியே ட்ரை பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தமிழில் உங்களுக்காக தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.